காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் நாளை மாலைதான் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் குழப்பம் நீடிப்பதற்கான காரணம் குறித்து தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்ராம். காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்னமுமே வெளியாகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஏதேனும் தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு என்பது தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று மாலை அல்லது நாளை மாலைதான் அதற்கான அந்த அறிவிப்பு என்பது அகில இந்திய தலைமையிலிருந்து வெளியிடப்படும் என்று தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் போட்டியிடும் கிட்டத்தட்ட பெரும்பாலான கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பிரச்சாரத்திற்கே சென்று விட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னமும் தங்களது வேட்பாளர்களை தேர்வு செய்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாக தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு சென்னையிலிருந்து டெல்லி சென்றது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக அவர்கள் டெல்லியிலே இருக்கிறார்கள். தொடர்ந்து ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம், உயர்மட்ட குழு கூட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்று தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டமாக நடந்து வருகிறது. ஒவ்வொரு கூட்டத்திலுமே அவர்கள் அந்த வேட்பாளர் தேர்வு குறித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குரிய, அதாவது என்னுடைய ஆதரவாளருக்கு இடம் வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல மூத்த தலைவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் வேண்டும் என்று இந்த 28 சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த சீட்களை பெற முடியும் என்று வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் அவர்களும் கேட்டு வருவதால் மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்பது இந்த வேட்பாளர் தேர்வில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த 28 சட்டமன்ற தொகுதிகளை திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் கட்சி பெற்றது. வெள்ளிக்கிழமை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு ஆலோசனை செய்தது. அப்பொழுது 23 தொகுதிகள் உறுதியாகிவிட்டது. 5 தொகுதிகள் தான் இழுபறியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு டெல்லி சென்ற குழு அங்கிருந்து மறுநாள் காலை தொலைபேசி மூலமாக அந்த 5 தொகுதிகளையும் திமுகவுடன் பேசி முடிவு செய்து அவர்கள் அந்த திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியல், அதாவது இந்த தொகுதி பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து இந்த வேட்பாளர் தேர்வு என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் பலருக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டாலும் கூட பல புதுமுக வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிகள் சார்பாக களமிறங்குவார்கள் என்றே சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பணி நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, மாணவர் அணி, இளைஞர் அணி உள்ளிட்ட அணிகளின் சார்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இந்த தேர்தலில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும், இளைஞர்களுக்கு இந்த தேர்தலில் பெரும்பாலான இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்றும், அந்த 28 தொகுதிகளில் பெரும்பாலான வேட்பாளர்கள் புதுமுக வேட்பாளராக இருப்பார்கள் என்று தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல